ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால், எதிர்பார்க்க முடியுமானால், அதை நிச்சயமாக உன்னால் செய்து முடிக்கவும் பெற்று முடிக்கவும் முடியும் என்று நிரூபிப்பதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். புரிகிறதா? உன்னுடைய மனம் விரும்பியதை தான் உன்னிடமே நான் கொண்டு வந்து சேர்க்க வந்துள்ளேன் செல்லமே. கடமையை செய்பவர்களுக்கு தொடர்ந்தும் கடமையும் பொறுப்புகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதே நேரத்தில் கவலைப்பட ஆரம்பித்து விட்டால் கவலைகளும் இருந்து கொண்டே இருக்கும் செல்லமே. கடமையா கவலையா என்பதை முடிவு செய்து கொண்டு இந்த நாளை சந்தோஷமாக நீ துவங்கினால் உனக்கு தேவையான அதிர்ஷ்டத்தை கொடுக்க உன் அம்மா நான் இருக்கின்றேன். ஏனென்றால் மங்களகரமான இந்த நாளில் யோகத்தின் படியில் நீ காலை வைத்து விட்டாய் செல்லமே. இனி உன் மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் கனவுகளும் மட்டும்தான் இருக்க வேண்டும். உன்னை வெறுப்பவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே செல்லமே. உன்னுடைய அன்பை பெறுவதற்கு அவர்களுக்கு தகுதியில்லை என்று நினைத்து உன்னுடைய முன்னோச்சத்தை நோக்கி நீ போய்கொண்டே இரு. மற்றவர்கள் உன் சூழ்நிலையை மாற்ற முயற்சித்து ஏமாற்றம் காண்பதை விட தன்னை மாற்றி அமைத்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல தன் வாழ்க்கையை வாழ தெரிந்தவர் யாரோ அவர்தான் வெற்றி பெறுவார். அந்த வகையில் பல விஷயங்கள் உன்னை மாற்றி கொண்டுள்ளதால் உனக்கான வெற்றியை இப்பொழுது நான் கொடுக்கப் போகிறேன் செல்லமே. நீ விரும்பியது நிச்சயமாக இன்று உன்னை வந்து சேரும். குழந்தையே, மனநிலை சரியில்லாத நேரத்தில், மனதிற்கு ஆறுதல் தேவைப்படும் நேரத்தில், மனதிற்கு நெருக்கமானவர்கள் யாராவது பேசினால் கூட அது ஒரு வகை ஆறுதலாகவும் மருந்தாகவும் தானே இருக்கும். அதற்காகத்தான் என் அன்பு பிள்ளையான உன்னை தேடி இன்று நான் வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளிடம் உன்னை பேச வைப்பதும் பணம்தான். உறவுகளிடம் பேசவிடாமல் விலக்கி வைப்பதும் பணம்தான். உறவுகளை தீர்மானிப்பதே பணமாகத்தானே இருக்கிறது. அப்படிப்பட்ட செல்வத்தை தேடி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய தங்கமே. ஆனால் அது உன் வாழ்க்கைக்கு அவசியம் என்ற பட்சத்தில் அதையும் நீ தேடி அலைந்து பெற வேண்டியதாகத்தானே உள்ளது. கவலைப்படாதே. உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் அதை கொண்டு வரவும் உன் அம்மா நான் இருக்கிறேன். இறங்கி போக போக ஏறி மிதித்து போகும் உலகமாக இது இருக்கிறதே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. யாருக்கு முன்னால் இறங்கி போக வேண்டுமோ, அனுசரித்து போக வேண்டுமோ அவர்கள் முன்பு மட்டும் இறங்கி போனால் போதும். உன்னை மிதிக்கும் இடத்திலும் மதியாதார் இடத்திலும் திரும்பி திரும்பி நீ ஏறிக்கொண்டு போய்கொண்டே இரு செல்லமே. எல்லாம் உன் வெற்றிக்கான வழிகளாக நான் மாற்றி காட்டுகிறேன். குழந்தையே, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சில வழிகளுக்கு எப்பொழுதும் புன்னகையும் மௌனமும் மட்டும்தான் பதிலாக இருக்கும். அப்படிப்பட்ட புன்னகையும் மௌனத்தையும் உனக்குள் சுமந்து கொண்டு உன்னுடைய காரியங்களை திறமையாக செய்ய ஆரம்பி. குழந்தையே, தடைகள் பல வரும். உன்னுடைய வெற்றியை தட்டி பறிப்பதற்காக பல பேர் கூட்டமாகவும் வரலாம். ஆனால் எதை கண்டும் நீ அஞ்சாதே. துணிந்து தைரியமாக முன்னோக்கி போய்கொண்டே இரு. முன்வைத்த காலை ஒரு பொழுதும் நீ பின்னெடுக்கக்கூடாது. ஏனென்றால் இன்று நீ யோகத்தின் படியில் அல்லவா காலை எடுத்து வைத்திருக்கிறாய். அதில் ஒரு பொழுதும் பின்வாங்காதே. உனக்கான அதிர்ஷ்டத்தை என் கரங்களால் நான் கொண்டு வந்து தருகிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளையும் வெற்றி படிக்கட்டுகளாக நானே மாற்றியமைப்பேன் செல்லமே. நீ என்னிடம் மனம் விட்டு உன்னுடைய வேண்டுதலை உருக்கமாக சொன்னாய் அல்லவா. நீ சொன்னது அனைத்தையும் நான் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் கேட்டுவிட்டேன் செல்லமே. உன்னுடைய பிரச்சனைகளை நீ சொல்லும்போது அதிலிருந்த நியாயமும் எனக்கு புரிந்தது. ஆனால் உன்னுடைய கவலைகள் தான் சில மிகைப்படுத்தப்பட்டவையாக இருக்கிறது. இந்த சின்ன விஷயத்திற்கு நீ அவ்வளவு கவலைப்பட வேண்டாம் செல்லமே. உன்னுடைய கவலைகளை கொஞ்சம் குறைத்துக்கொள். உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் விரைவில் சரி செய்து தீர்த்து வைப்பேன். தெரிந்து கொண்டேன் என்பதை விட தெளிந்து விட்டேன் என்று இப்பொழுது மனதார சொல்லி இந்த நாளை சந்தோஷமாக துவங்கு. உன் மனதை தெளிய வைத்த நான் உன்னுடைய காரியங்களிலும் தெளிவான வெற்றியை நிச்சயமாக கொடுப்பேன். மனமுடைந்து ஒரு பொழுதும் கண்ணீர் சிந்தாதே என் செல்லமே. என் பிள்ளையான நீ கண்ணீர் விடுவதையோ கலங்குவதையோ
நான் ஒரு பொழுதும் விரும்புவதில்லை. உன்னது கண்ணீரை நீ மனிதர்களிடம் காட்டுவதை விட இறைவனிடம் காட்டுவது என்பது சிறந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு அம்மாவாக அதை என்னை தாங்கிக் கொள்ள சக்தி இல்லை. நீ இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம். ஆனால் உன்னால் அதை மீட்க முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் சொல்கிறேன். யாராவது உன்னை குறைவாக பேசினாலோ இகழ்ந்து பேசினாலோ உடனே அடுத்தவர் முன்பு நீ தோற்று போய்விட்டாய் என்று நம்பாதே. நீ ஜெயிக்கப் போகிறாய். நீ விரும்பியதை உன் மனம் குளிர நான் உன்னிடமே ஒப்படைக்கப் போகிறேன். செல்லமே, எதை நினைத்தும் நீ கலங்கக்கூடாது. என் அன்பான குழந்தை, நீ உனக்கான வரத்தை நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அதை தான், விலை மதிப்பில்லாத அந்த பொக்கிஷத்தை தான் உன் கைகளில் நான் சேர்ப்பதற்காக வந்தேன். நீ தவமாய் வேண்டி என்னிடம் கேட்ட விஷயத்தை தான் உனக்கு கொடுத்து உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றப் போகிறேன். இதுவரை நீ சிந்திய கண்ணீரெல்லாம் இப்பொழுது ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது செல்லமே. உன் வாழ்க்கையில் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தவித்து போய் திணறிக் கொண்டிருந்தாயல்லவா? இப்பொழுது எல்லாம் உன்னை பக்குவப்படுத்தும் விஷயங்களாக மாறிவிட்டது. சிறகை விரித்து பறக்க தயாராக இரு செல்லமே. விரைவில் இந்த உலகத்தில் சுதந்திர பறவையாக எல்லா வெற்றியும் பெற்று சந்தோஷமாக உயர உயர பழக்கப் போகிறாய். நீ எதிர்பார்க்கும் விஷயம் ஒரு இடத்தில் தடைப்பட்டால் அல்லது அது உனக்கு நடக்காமலோ கிடைக்காமலோ போய்விட்டால் அதனால் அதில் ஏற்படும் வலி அதிகம்தான். ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்ளும் உன் மனதை பக்குவப்படுத்தி கொண்டால் கூடிய விரைவில் உனக்கானது கிடைக்கும் என்று நான் சொல்லி கொண்டிருந்தேன் அல்லவா? அப்படித்தான் இன்று உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நானே வந்துவிட்டேன். உன்னிடம் இல்லாததை நினைத்து கவலைப்படுவதை விட உனக்கு கிடைத்த விஷயங்களை நினைத்து பொறுமையோடு காத்திருந்தால் போதும். உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் இல்லாததும் வந்துவிடும். இழந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் பிறகு இருப்பதையும் இழந்துவிட முடியும். அதனால் தான் சொல்கிறேன், உனது சொந்தமாக இருந்தாலும் அளவாக நம்பு. இந்த கலியுக காலத்தில் யார் எப்பொழுது வேண்டுமானாலும் எதிரியாக மாறுகிறார்கள். உன்னுடைய பகைவர்களாக இருந்தாலுமே கூட அவர்களை அளவாக வெறுத்துவிடு. ஏனென்றால் பகைவனும் ஒரு நாள் உனக்கு தோழனாக மாறலாம். எதை நீ அதிகமாக விரும்புகிறாயோ அதுவே உன்னை ஒரு நாள் வேண்டாம் என்று சொல்ல வைக்கும் திறமை மிகுந்ததாகத்தான் உன் வாழ்க்கை இருக்கிறது. நான் கூறியது உனக்கு புரிகிறதா? எந்த விஷயத்திற்காக நீ வேண்டும் வேண்டும் என்று அடம்பிடித்து பிடிவாதம் செய்கிறாயோ பல கஷ்டங்களை அனுபவித்த பிறகு அது வேண்டாம், கிடைக்காமல் போயிருக்கலாம் என்று சொல்லும் அளவிற்கு இந்த காலமும் வாழ்க்கையும் சேர்த்து உன்னை மாற்றிவிடும். நீ கவலைப்படாதே செல்லமே. உன்னையும் உண்மையையும் நீ அறிந்துவிட்டால் எதற்காகவும் நீ ஆசைப்பட மாட்டாய். இப்படி பல உண்மைகளை உனக்கு அனுபவமாக உணர்த்திய பிறகுதான் உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று இத்தனை நாட்களாக நீ கேட்டதை உனக்கு கொடுக்காமல் காத்திருக்க வைத்தேன். இப்பொழுது உன் மனம் விரும்பியதை உன் கைகளில் கொடுக்கத்தான் உன் வீட்டு வாசலில் நான் காத்திருக்கிறேன். தாமதிக்காமல் உடனே வா. பெண்ணாக பிறந்ததிலிருந்தே உனக்கு போராட்டம் தானே? கண்ணாக உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள யாரும் இல்லை. நீ கவலையாக இருக்கும் பொழுதெல்லாம் நீ கவலை மறப்பதற்காக உன்னுடைய மன பாரத்தை குறைத்து கொள்ள பேசியதெல்லாம் என்னோடுதான் குழந்தையே. உன்னையும் இந்த உலகம் போற்றக்கூடிய நாள் விரைவில் வரப்போகிறது. அப்படிப்பட்ட அற்புத வாய்ப்பையும் நான் உனக்கு கொடுப்பேன். எல்லாவற்றையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறப்பார். உன்னுடைய மனவலிகள் குறைந்து கிடைக்க போகும் வாழ்க்கை சரியாக பயன்படுத்தி நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமான அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு இன்பமான வாழ்க்கையை வாழப்போகிறாய். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்துள்ளது என்று நம்பு. உனது கடமை எதுவாக இருந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு செய். நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவிற்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவிற்கு வெற்றி விரைந்து வந்து உன்னை சேரும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதீத கஷ்டங்களை பார்த்து விட்டாய். பலமுறை காயப்பட்டும் இருக்கின்றாய். அதனால் உன்னுடைய இதயம் உடைந்தும் இருக்கிறது. சில வேளைகளில் தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டும் இருக்கின்றாய். என் கண்மணியே, இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட துயரங்கள் மட்டும்தான்.
எதுவும் தொடர்ந்து நிகழும் என்று நினைக்காதே. அப்படி நினைத்தாயானால் உன்னால் நகரவே முடியாது. இப்பொழுது நானும் கஷ்டங்களையும் கவலங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் முழுவதுமாக நீக்கி நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்க ஒரு வழியை கூறுகிறேன், கவனமாக கேள். குழந்தையே, உன்னுடைய சுமைகளெல்லாம் குறைந்து நீ நினைத்தவற்றை எல்லாம் அடைய வேண்டுமென்றால் நீ முழு நம்பிக்கையுடனும் உறுதியான பக்தியுடனும் என்னை பூரண சரணாகதி அடைய வேண்டும். இதை தவிர நீ செய்யக்கூடியது வேறெதுவும் இல்லை. அப்படி என்னை நீ சரணடைந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் சூழலிலும் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல நானே உனக்கு துணை புரிவேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறு சிறு விஷயத்திலும் தேவைகளை கண்காணித்து கொண்டு அவைகளை அவ்வப்போதே பூர்த்தி செய்வேன். என்னை நீ கடவுள் என்றோ அன்னை என்றோ மகான் என்றோ அல்லது தோழியாகவோ நீ நினைத்துக்கொள். உன்னுடைய தாயாகவோ தந்தையாகவோ உன்னுடைய நண்பனாகவோ நீ என்னை நினைத்துக்கொள். என் குழந்தையே, நீ என்னை எப்படி நினைத்தாலும் எந்த உறவாக நீ என்னை நினைத்தாலும் என்னுடைய முழு சரணாகதி அடைவதே உன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கட்டும். உன்னுடைய தாயையோ தந்தையையோ எப்பொழுதேனும் நீ சந்தேகப்பட்டிருக்கிறாயா? நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு முறை உன்னுடைய வேண்டுதல்களை வைத்த பின்னும் இது நடக்குமா, இது கிடைக்குமா என்ற சிறு சிறு சந்தேகம் உன்னுடைய மனதில் ஒலித்து கொண்டுதானே இருக்கிறது. பூரண சரணாகதி என்பது என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, என்மேல் முழுமையான நம்பிக்கையோடு என்னுடைய பாதங்களை இறுக பற்றி கொள்ளுவதுதான் பூரண சரணாகதி. எல்லா துன்பங்களையும் மறந்து ஒரு முறை என்னுடைய பாதங்களை இறுக பற்றிக்கொள். நானே உன்னுடைய அன்னையும் தந்தையும் ஆவேன். என்னை நீ கூவி அழைக்கும் பொழுது நானே ஓடி வந்து உன்னை அணைத்து கொள்ளுவேன். என்னுடைய செல்ல பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை நானே அறிவேன். என்னுடைய பாதங்களை பற்றி நீ சரணடைந்த நொடியே உன்னுடைய வலியையும் வேதனையும் உன்னுடைய உடல் வியாதிகளையும் நான் பூரணமாக குணமாக்குவேன். எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் என்னுடைய பாதங்களை இறுக பற்றி கொள்ளும் ஒருவர் எதை கேட்டாலும் நான் நிச்சயமாக தருவேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என் வாக்கு என்றும் பொய்யானதே கிடையாது. என் அன்பான குழந்தையே, இன்று இந்த நொடி என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து என்னுடைய பாதங்களை பற்றி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்பதை கேள். நீ இவ்வாறு என் முன் வைக்கும் கோரிக்கை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் சேர்க்க நானே பாடுபடுவேன். என்னை முழுவதுமாக நம்பி நீ வைக்கும் கோரிக்கைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நிறைவேறும். என் தங்கமே, நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.